அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 8ஆம் தேதி முதல் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த செவ்வாய் பகவான் 8/6/2025 தேதி முதல் சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி நிழல் கிரகமான கேதுவோடு இணைகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்கள் தளபதியாக வள்ளம் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைஞ்சு இருக்குது. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும் புதனும், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில அதற்கு முன்னாடி செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்தாருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகன் செவ்வாய் கிரகத்தினுடைய சூட்சம ரகசியங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாயினுடைய அனுகிரகத்தின் சூட்சம ரகசியங்கள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள் விரங்க வைப்பார் செவ்வாய். பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் ஒருவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்வார்கள். பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அளித்தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவ 8ஆம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம். தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு செவ்வாய் 4, 8, 12ஆம் வீட்டில் இருப்பது சிறப்பு. அவர் 2, 5ஆம் வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், சூட்சம வலு அடைந்திருந்தால் தான் நன்மை செய்வார். அது மட்டுமில்லாமல் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது குறித்து இங்கே காணலாம். அந்த வகை மனித பிறப்பானது நவகிரகங்களுடைய அமைப்பு எப்படி
எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதேபோல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும். அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்றால் சூரியன். இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்த நிலை செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார். செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் வேலையை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களில் திறமையான செயல்பாடுகள் இருக்கும். அடுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மனதைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் இருக்கும். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய இந்த சிம்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து நேர்பார்வையாக ராசியை பார்ப்பது சிறப்பு. இதனால் ராசி சுபத்துவம் பெறுகிறது. மூன்றாம் இடத்தில் சனி ராகு அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் நினைத்த காரியங்கள் சாதகமாகும் காலமாக அமைகிறது. சரியான நோக்கமும் முயற்சியும் இருந்து செய்யுங்கள். காரியங்கள் நல்ல பலனை தரும். அது மட்டுமில்லாமல் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் எதிர்காலம் குறித்த திட்டங்களை முழுமையாக செய்யுங்கள். சுபகாரிய முயற்சிகள் வெற்றியடையும். இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்த தனுசு ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக அந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம புதிய ஆற்றல் பிறக்கும், புதிய சிந்தனை பிறக்குங்க. அப்படிப்பட்ட சிந்தனைகளை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அனுகூல சத்ரு என்பது போல ராசிநாதன் கேந்திரத்தில் அமர்ந்து தோஷம் பெற்றிருக்கிறார். எனவே சில நேரங்களில் உங்களுடைய மோசமான கற்பனையான அனுமான எண்ணங்களை சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். எதையும் விசாரிக்காமல் உடனடி முடிவுக்கு வர வேண்டாங்க. அஷ்டம செவ்வாய் எதையும் விசாரிக்காமல் உடனடி முடிவுக்கு வர வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அஷ்டம செவ்வாய் எதையும் எடுத்தெறிந்து பேச வைக்கும். அதனால் யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் என்ன பேசுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து பேசுவது நல்லது. அல்லது மௌனம் காப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. உங்களுடைய எண்ணங்களை சீராக செலுத்தாமல் கவனக்குறைவாக இருந்து நன்மையை குறைத்து கொள்ள வேண்டாங்க. அதனால அதிக கவனத்தோடும் அதிக ஜாக்கிரதையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வலம் வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.